மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கொடுத்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் தோத்திரங்களையும் முதலாவது ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாரந்தோறும் பார்த்து வருகிற அவர் வைல்டர்னஸ் வாண்டரிங்ஸ் அப்படிங்கிற மூத்த சகோதரர் எழுதின ஒரு புக் ஸ்டடியை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதுல கடந்த வாரங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு அவர் வழி நடத்திட்டு வரார் பார்த்தோம். கடந்த வாரத்துல சீனாய் மலைக்கு தேவன் கூட்டு வரார். கூட்டிட்டு வந்து, இவ்வளவு நாள் நீங்க என்னுடைய வாக்கை நீங்க கேட்கல, பரவாயில்ல, இனி என்னுடைய வாக்கை நீங்க உள்ளபடி கேட்டு நடந்தா நீங்க தாப்பா என்னுடைய சொந்த சம்பத்து, நீங்க தாப்பா பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அங்க சீனாய் மலையில இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட பேசுறார். அவர்களும் கேட்போம் அப்படின்னு தேவன்கிட்ட அங்க சொல்றாங்க. சரி, இதை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இதுல விசேஷமா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தேவன் மோசேய சீனாய் மலைக்கு மேல எடுக்கிறார். 40 நாட்கள் அங்க மோசே இருக்கிறார். சீனாய் மலையில அங்க மேல என்ன நடந்தது அப்படின்னா, அங்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு டிசைன் மாதிரிய அங்க தேவன் மோசேவுக்கு காட்டுறார். இதுல நமக்கு விசேஷமா என்ன கவனிச்சோம் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் மோசே அங்க சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம அந்த 40 நாட்கள் அங்க இருந்திருக்கார். இதுல தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன பாடம் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, நாமும் பரலோகத்திற்குரிய காரியங்களை, தேவனுடைய ரகசியங்களை அவருடைய வசனத்துல நாம் அறிந்து கொள்வதற்கு பூமிக்குரிய விஷயங்களை நாம வழி செலுத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கடந்த வாரத்துல பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம, இந்த 40 நாட்கள் மோசேவை தேவன் ஏன் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையா தன்னை வழி நடத்தின பிதாவாகிய தேவனை விட்டுட்டு இவங்க மோசேவை பிடிச்சிட்டாங்க. சோ அதனால தேவன் ஒரு ரைட் டைம்ல மோசேய இவர்கள் விசிபிள் கிரச்சஸ், அதாவது இவர்கள் தேவனை விட்டுட்டு மோசேய பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவன் தான் வழி நடத்திட்டு வரார். ஆனா பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்ல நாமளும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம் தேவனை விட்டுட்டு சகோதரர்கள், சபை, கடந்த வாரங்கள் நம்ம தியானிச்சோம், இந்த மாதிரியான விஷயங்களை நாம புடிச்சுக்குவோம். உண்மையா நம்மை வழி நடத்தின தேவனை தான் நாம எப்பவுமே பின்பற்றி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதே நேரத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டா, இந்த பொன் கன்றுக்குட்டிய அவங்க செஞ்சு அதற்கு அங்க பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நேரம், காலம், தாளந்து, நம்முடைய செல்வாக்கு, செல்வம், இது எல்லாத்தையுமே எதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எந்த விஷயத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்காக நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் வழி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொன் கன்றுக்குட்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம். சரி, இப்ப கீழே இந்த ஜனங்கள் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மேல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நம்ம இன்றைய பாடத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப மேல கீழே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பொன் கன்றுக்குட்டிய பலியிட்டு அங்க அந்த விழா எடுத்துட்டு இருக்கும் போது மேல தேவன் பாக்குறார். இப்ப மோசே கிட்ட அவர் பேசுறார். பாருங்க, கீழே இத்தனை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது தேவனுடைய அந்த ஒரு கவனம் இஸ்ரேல் ஜனங்கள் கீழே என்ன பண்றாங்களோ அதன் மேல இவருடைய கவனம், முழு கவனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பாருங்க, தேவன் மேல இருந்து இப்ப ஜனங்கள் கீழே செஞ்சுட்டு இருக்கிற அந்த விஷயத்த நம்ம பாக்குறார்.
சகோதரர் இந்த இடத்துல ரொம்ப அருமையா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய கவனம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல எப்பவுமே தொடர்ந்து அங்க இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத சகோதரர் அருமையா அங்க மென்ஷன் பண்றார். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதேதான். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவனுடைய முழு கவனத்துல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்பவுமே அங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நடை உடை, நம்மளுடைய மறைவான விஷயங்கள், தவறான பாவங்கள், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே தேவனுடைய கவனம் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் மேல இருக்கு. சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, தாவீது ரொம்ப அருமையா ஒரு வசனம் சொல்வார், உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், பாருங்க, வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கீர் அப்படின்னு அங்க தாவீது ரொம்ப அருமையா சொல்வார். சோ இந்த இடத்துல நமக்கான மிக முக்கியமான பாடம், தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சிட்டோம் அப்படின்னாவே சில தனிப்பட்ட முறையில மறைவான பாவங்கள்ல இருந்து நாம வெளியே வந்துடலாம். சரி, இப்ப பாருங்க, தேவன் அங்க மேல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு இப்போ இவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நிமித்தம் தேவனுடைய அதிருப்தி அங்க வெளிப்படுறத நாம கவனிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்ம ERV வெர்ஷன்ல நம்ம போய் பார்த்தோம்னா தமிழ்ல ஒரு பிடிவாத குணமுடைய ஒரு விஷயமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு இந்த ஜனங்கள் தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டினாலும் எவ்வளவு தப்புவித்தாலும் இவர்கள் தங்களுடைய பாவத்தின் மீது ரொம்ப பிடிவாதமாவே இருந்துட்டு இருக்காங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுல ஒரு பிடிவாத குணம். இன்றைக்கு கூட நம்ம சபைகள்ல கூட நம்ம சகோதரர்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. சோ ஒரு வளைஞ்சு கொடுக்காத ஒரு தன்மை, நான் செய்யறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சோ இது அந்த ஸ்டிஃப் நெக்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அங்க சொல்லப்பட்டிருக்கும். சோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். சோ இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தேவன் அங்க மேல இருந்து சொல்றார், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் எவ்வளவு கிருபை பாராட்டினாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, தங்களுடைய பிடிவாதத்தின் மேல இவர்கள் தொடர்ந்து உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய அதிருப்தி அங்க அப்படியே வெளிப்படுது. பாருங்க, இந்த அதிருப்தி அப்படியே மெதுவா தேவனுடைய கோபமா அங்க மாறுறத நம்ம கவனிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, இப்ப தேவன் மோசேவை கூப்பிட்டு என்ன சொல்றாராம், இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், நீ என்னை விட்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு இப்ப மோசேயின் முன்னாடி மிக பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க தேவன் கொடுக்கிறார். பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இஸ்ரேல் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்கு தத்தம், ஆசீர்வாதம், இது எல்லாமே இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா அங்க நிறைவேறணும். இவங்க கொல்லாத வழிகளில விட்டு திரும்பாததுனால இப்ப தேவன் என்ன சொல்றார், இவங்களை நான் அழிச்சிடுறேன், நீ என்னை விட்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உன்னுடைய சந்ததி மூலமா நிறைவேற்றன்னு சொல்லி தேவன் இப்ப மோசேக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அங்க மோசே முன்னாடி வைக்கிறார். கவனிக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நாமளா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், இவ்வளவு பெரிய விஷயத்த தேவன் இப்ப நம்ம மூலமா அங்க கொடுக்கிறாரு அப்படின்னா நாம என்ன செஞ்சிருப்போம். கவனிக்கலாம். இப்ப சபையில பாருங்க, சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப சபையில சகோதரர்கள் எல்லாருமே இருக்கும். சில சகோதரர்களுக்கு அந்த பொறுப்புகள்ல இருப்பாங்க. அப்போ அந்த சகோதரர்கள் அந்த பொறுப்புக்கு தகுந்த அந்த வேலையை ஒருவேளை சரியாக செய்யாமல் போகும்போது இப்ப நம்மளுடைய சிந்தை சில நேரங்கள் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருந்தா நான் இதை சரியா செஞ்சிருப்பனே அப்படிங்கிற மாதிரி நாம நினைப்பது உண்டு. பாருங்க, இப்ப மோசே அதே மாதிரி நினைச்சிருந்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் சரியா தேவனுக்கு ஏற்ற கிரியை அங்க காட்டல. இப்ப மோசே அங்க என்ன பண்றார், ஒருவேளை தேவன் அழிக்கிறேன்னு சொல்லும் போது, ஆமாப்பா இவர்கள் சரியா அந்த உமக்கு பிரியமான கிரியை காட்டல, பொல்லாத வழியை விட்டு திரும்ப மாட்டேங்கிறாங்க, அதனால இவர்களை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மோசே அங்க நினைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்.
இப்ப நம்மளுடைய பலவீனங்கள் பாருங்க, இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு பாவத்துல இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இப்ப ஆதாம் அங்க பாவம் செய்யும் போது பாருங்க, நமக்கு தெரியும் பிந்தின ஆதாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு சூழ்நிலை அங்க இருந்ததா நம்முடைய சகோதரர் இந்த ரைட்டிங்ஸ்ல குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, இப்ப ஆதாம் தேவனுக்கு பிரியமில்லாம கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது, இப்ப தேவன் நினைச்சிருந்தா இங்க ஆதாம அழிச்சிட்டு இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா இது நமக்கு தெரியும், தேவன் அந்த இடத்தில் உள்ளதே ஆதியிலேயே அங்க சொல்றவர் அப்படின்னு வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். பாருங்க, ஆதாமினுடைய சந்ததி இப்ப நம்ம வரைக்கும் அந்த சந்ததி மொத்தத்தையும் அவர் பார்க்கிறார். பல்கியார் கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். தேவன் நினைச்சிருந்தா எத்தனை ஆதாம் வேணா அவர் படைச்சிருக்கலாம். ஆனா ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததி வரணுங்கிறதுக்காக தான் அங்க படைக்கிறார். இப்போ ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே தேவனுடைய பார்வை இந்த ஒட்டுமொத்த சந்ததியும் பாக்குது. ஐயோ, இந்த ஜனங்கள் இத்தனை பேர் மரணத்துக்குள்ள போவாங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய மீட்பின் திட்டம் கிருபையா அங்க உதயமாகிறத நம்ம கவனிக்கலாம். பாருங்க, இப்ப இதுல நமக்கு என்ன பாடம் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப சபைகள்ல இதே மாதிரிதான் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுடைய பலவீனங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் தப்பிதங்கள் செய்யும் போது, இப்ப நாம் தேவனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு நீதி நிமித்தம் நாம் அவர்களை பார்க்கிறோமா, அல்லது இப்ப இங்க மோசே இந்த ஜனங்களுக்காக மன்றாடி பறிஞ்சு பேசினார் இல்லைங்களா தேவன்ட்ட, அதே மாதிரி அந்த சகோதரருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய அழைப்பே நமக்கு தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தன்னைத்தான் வெறுத்து சுயத்தை வெறுக்கணும். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மோசே முன்னாடி தேவன் கொடுக்கிறார். ஆனா அவர் பாருங்க, அந்த சுயத்தை, அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் அங்க வெறுக்கிறார். எதன் நிமித்தம்? இந்த ஜனங்கள் மீது வைத்த அந்த ஒரு அன்பு நிமித்தம். நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, இப்ப மோசையினுடைய அந்த கேரக்டரை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? இப்ப மோசே பாருங்க, இந்த ஜனங்களுக்காக தேவன் இடத்துல மன்றாடுறார். எப்படி பேசுறாருன்னு பாருங்க. தேவரீர் மகா பலத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்காக அங்க மன்றாட ஆரம்பிக்கிறார். ஒரு உரையாடலை தேவனுக்கும் மோசேக்கும் நடந்த இந்த உரையாடல சகோதரர் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன அப்படின்னா, இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மன்றாட்டு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் குறிப்பிடுறார். எதை பேஸ் பண்ணி சொல்றார், என்ன அடிப்படை இதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம இப்ப கவனிக்கலாம். 3 பாயிண்ட் அங்க சகோதரர் அங்க முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த உரையாடலா அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவன் அங்க மோசையிட்ட முத சொல்றார், இந்த ஜனங்கள் கீழே தங்களை அந்த பொன் கன்றுக்குட்டியை வச்சு தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அங்க சொல்றார். அதை சொல்லும் போது அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தேவன் சொல்றாரு பாருங்க, ஆக்சுவலா இவர்கள் யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள். ஆனா இவர்கள் பாருங்க, தேவனை விட்டுட்டு அங்க பொன் கன்றுக்குட்டியை வணங்க போயிட்டாங்க. இப்ப தேவனுடைய அதிருப்தி கோபத்துல இப்ப தேவன் என்ன சொல்றாரா, நீ நடத்தி கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப மோசேகிட்ட அங்க சொல்றார். இப்ப பாருங்க, மோசே ரொம்ப ஞானமா இத கவனிச்சு இப்ப தேவனுக்கு இவர் எப்படி ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? இப்போ மோசேவுடைய ரிப்ளை எப்படி இருக்கு பாருங்க.
தேவரின் மகா பலத்தினால புறப்பட பண்ணின, இப்ப நீங்க தான் புறப்பட பண்ணீங்க, உம்முடைய வல்லமையினால புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன அப்படின்னு மோசே அப்படியே தேவன்கிட்டயே ஒரு மிகுந்த ஞானத்தோட அவர் பேசுறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பாருங்க, கண்டிப்பா தேவன் அதை இம்ப்ரெஸ் ஆயிப்பார். தேவனுடைய அந்த ஒரு இதுக்கும் இவர் திருப்பி கொடுக்கிற அந்த ஒரு பதிலுக்கும் ரொம்ப ஞானமா அங்க மோசே பேசுறத நாம கவனிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவன் இடத்துல அப்படியே ஞானத்தோட பேசுறார். அடுத்தது பாருங்க, இப்ப 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 32 அதிகாரம் 12 வசனம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். பாருங்க, எகிப்தியர் சொல்வானேன். தேவரீர் நீங்க உங்களுடைய ஜனங்களை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அங்க எகிப்து ஜனங்கள் எல்லாம் கேவலமா பேசுவாங்களே, அவங்க இப்படி சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஜனங்களுக்காக அங்க பரிந்து பேசுறார். கவனிக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய சபைகள்ல நாம இருக்கோம். ஒரு சகோதரர் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டாருன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய பாவமா இருக்கும் பட்சத்தில், அதாவது வெளியில பெயர் சபைகள் வரைக்கும் அந்த ஒரு விஷயம் போச்சுன்னா அது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் பதைப்போம். ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீடுகள்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சத்தியத்துல சபைகள் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம வீட்டுல உறவினர்கள் இவங்க எல்லாம் சத்தியத்தில் இல்லாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? உண்மையான சத்தியத்துல நம்ம இருக்கமே, இப்போ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதுதான் நீங்க போற சபையா அப்படின்னு நம்மளை கேவலமா பேசுவாங்களேன்னு நம்ம இருதயத்துல நமக்கு ஒரு உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு பதைப்பு வரும். கவனிக்கலாம், இதேதான் இப்போ மோசே இங்க அதான் சொல்றாரு, எகிப்தியர் இப்படி கேவலமா பேசுவாங்களே, சொல்வானே நீங்க உங்களுடைய ஜனங்களை நீங்களே அழிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு மோசே அதே பதைப்போட அங்க பேசுறார். நம்மளுடைய சபைகள்ல இதே மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கும்போது, ஒரு சகோதரர் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒன்று பாவங்கள் செய்யும் போது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். மத்தேயு 18 அதிகாரம் ஃபார்முலா, ஒரு சகோதரர் உனக்கு விரோதமா பாவம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் தனித்திருக்கும் போது போய் அவர்கிட்ட சொல்லணும். உணர்ந்து விட்டுட்டாருன்னா ஓகே, இல்லையா நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு திறந்த மனதுடைய ஒரு 2-3 பேரை சபையில கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் அவருக்கு உணர்த்தணும். அப்படியும் உணரலையா அதை சபைக்கு தெரியப்படுத்தணும். சபையா சேர்ந்து அவருக்கு அதை சொல்லும் போது அவர் உணர்ந்துக்குவார். அப்படியும் உணரலைன்னா அவரை விட்டுற வேண்டிதான். அவர் ஆயக்காரனை போலவும் பாவியை போலவும் அதை விட்டு நம்ம விலகிற வேண்டிதான். சோ சத்தியம் நமக்கு இதுதான் சொல்லுது. ஆனா பல நேரங்கள்ல நம்மளுடைய சகோதரர்களே சத்தியத்தின் மீது கொண்ட வைராக்கியத்தின் நிமித்தம் அது பாருங்க, எகிப்தியருக்கு அப்படி பேசுவாங்களே அப்படின்னு சொன்ன அதே ஒரு சூழ்நிலை சபைகளுக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அங்க வெளியே போச்சுன்னா இப்ப நாம என்னதான் பண்ணணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சகோதரர் தப்பிதங்கள்ல இருக்கும்போது, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகும்போது நாம அவர்களுக்காக மன்றாடி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. மோசே அதைத்தான் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்காக பண்றார். அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 13 வசனம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்ப பாருங்க, மோசையினுடைய ஞானம் பாருங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இங்க கீழே மகா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப தேவன்கிட்ட இந்த ஜனங்களுக்காக மன்றாடி பரிந்து பேசி அங்க கெஞ்சிட்டு இருக்காரு, எப்படியாவது அந்த ஜனங்களை காப்பாத்திடணும்ட்டு. இப்ப இந்த மாதிரி பரிந்து பேசும்போது இந்த ஜனங்களுடைய ஒரு நல்ல குணங்களை வச்சு இவர்களுக்காக மன்றாடுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எகிப்திலிருந்து வந்ததுல இருந்தே ஒரே முரட்டாட்டம் தான். எந்த இடத்துலயுமே தேவனுடைய சொல் கேட்டு அங்க நடந்த மாதிரி இல்லை. தொடர்ந்து ஒரு இடத்துல கேட்டாங்கன்னா அடுத்தது உடனே விழுந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஹிஸ்டரி இருக்கு. அப்ப இவர்களுடைய நல்ல குணங்களை வச்சு அங்க தேவன்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாததால இப்ப மோசே என்ன பண்றாரா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் கொண்டு வரார். அவங்கள் நிமித்தம், அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் இந்த ஜனங்களை நீங்க மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி இங்க தேவன்கிட்ட அங்க மன்றாடுறார். இப்ப நீ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கலாம் பாருங்க, நமக்கான ஒரு அருமையான பாடம். இப்ப இதே மாதிரி தாங்க. இப்ப நம்மளுடைய பாவங்க, நம்ம எல்லாருமே பாவத்துல பிறந்துட்டோம், பாவத்துலதான் இருக்கோம். திரும்ப திரும்ப சத்தியத்துக்குள்ள வந்தாலும் நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தம் பாவத்துல விழுந்துட்டே இருக்கோம்.
இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். இந்த இடத்துல நம்மளுடைய நல்ல குணங்களை முன் வச்சு அங்க பேசுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த மாதிரி தான். ஆனா இப்ப தேவன் எதன் நிமித்தம் நம்மை மன்னித்து திரும்ப நம்ம இந்த அழைப்பிலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு கிருபை வச்சிருக்கார் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த பலியின் புண்ணியத்தின் நிமித்தம் மாத்திரமே. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய நற்கிரியைகள்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. நம்ம பாவத்திலேயே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய புண்ணியத்தினால நாம கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாக இருக்க அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவருடைய அந்த பலியின் புண்ணியம் மாத்திரம் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா நம்ம மைண்ட்ல வச்சிட்டோம்னா அந்த ஒரு தாழ்மை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள நம்மளுடைய சிந்தையில எப்பயுமே நம்ம அங்க வச்சுக்கலாம். சோ 3 பாயிண்ட் நம்ம பாக்குறோம். மோசே அங்க தேவன்கிட்ட ஞானமா பேசுறார். எகிப்தியர் சொல்வானேன் கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அங்க பேசுறார். அதே மாதிரி ஆபிரகாம் ஈசாக் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் இது எல்லாம் அங்க முன் வச்சு இங்க தேவன்கிட்ட அங்க மோசே மன்றாடி பிரார்த்திக்கிறார். இப்ப தேவன் பாருங்க கடைசியா இந்த ஜனங்கள் மீது அந்த கோபத்தை பரிதாபம் கொண்டார் அப்படின்னு அங்க வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, பரிதாபம் கொண்டார். சரி, இப்ப மோசே மிகுந்த ஞானத்தோடு இந்த ஜனங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தம் அங்க தேவன்கிட்ட மன்றாடி அங்க அந்த ஜனங்களை தப்பி வைக்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மோசே யாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அங்க எப்படி ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசி அவர்களை அழிவிலிருந்து தப்புவித்தாரோ அதே மாதிரி இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்காக பரிந்து பேசலைன்னா தேவனுடைய நீதி அவருடைய கோபம் நம்மை பட்சித்து போற்றும். தேவனுடைய நீதிக்கு முன்னாடி நாம நிக்கவே முடியாது. அவ்வளவு தப்பிதங்கள் அழுக்குகள் நம்மகிட்ட இருக்கு. சரி, இது சுவிசேஷ யுகத்துல நடக்கிற விஷயம். அதே நேரத்துல இதே விஷயம் ராஜ்யத்துல எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். பாருங்க, ராஜ்யத்துல இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாம் உயிர் தெளிப்பி அங்க வராங்க. அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு ராஜ்யத்துல அங்க உடன்படிக்கை பண்ண போறார். அது நமக்கு தெரியும். புதிய உடன்படிக்கை அங்க இஸ்ரேல் ஜனங்களோட பண்றார். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையை அவர்களுடைய இருதயத்துல அங்க எழுதுறார். அதற்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அந்த புதிய உடன்படிக்கை அங்க எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ இந்த புதிய உடன்படிக்கை உலக ஜனங்கள் அத்தனை பேரோடையும் அங்க பண்ணுவார். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையின்படி இந்த உலக ஜனங்களை தேவனிடத்துல வழி நடத்துற வேலை அங்க ராஜ்யத்தில் நடக்கும். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து அங்க எப்படி மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினாரோ ஒரு மத்தியஸ்தரா இருந்து, அதே மாதிரி ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து அங்க பரிந்து பேசுவார். சரி, இந்த மத்தியஸ்தர் அப்படிங்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படிங்கிற ரோலை ஆண்டவர் ஏற்கனவே சுதந்திரிச்சிட்டார். அப்போ இன்னும் ஏன் அந்த வேலை அது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, இப்போ அந்த வேலையை அவர் தனியா செய்ய போறதில்ல, திருச்சபையின் பிள்ளைகளோட 1,44,000 பேரோட சேர்ந்துதான் அந்த ஒரு வேலையை செய்ய போறார். சரி, இப்போ நாமும் அந்த வேலையை ஆண்டவரோடு சேர்ந்து அங்க செய்ய போறோம் அப்படின்னா கவனிக்கலாம். இப்போ நாமும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக அவருடைய பலவீனங்களுக்காக இப்ப தேவன்கிட்ட பரிந்து பேசுற வேலைய அங்க ராஜ்யத்துல செய்ய போறோம். சரி, இதுல மிக முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க வசனம் வாசிக்கலாம். ஒபதியா 21ஆம் வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். பாருங்க, இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள் அப்படின்னா இது திருச்சபையின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுற ஒரு வசனம். அப்போ ரட்சிக்கிற வேலை, ரட்சிக்கிற வேலை, ரட்சிக்கிறதுனா காப்பாத்துறது. அப்ப ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும்
காப்பாற்றக்கூடிய வேலை. எப்படி காப்பாத்துறது? மீண்டும் மரணத்துக்குள்ள போகாதபடி அவர்களை தொடர்ந்து தேவனுடைய நீதி நியாயங்களின்படி, அவருடைய கற்பனை பிரமாணங்களின்படி அவர்களை தொடர்ந்து அங்க வழி நடத்தி பரிசுத்தப்படுத்துற வேலைய அங்க திருச்சபை அங்க செய்யும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து. அப்ப தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர்கள் அங்க காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். சரி, இந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்பது உண்டு அப்படின்னா, நம்ம இந்த திருச்சபை அழைப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் ராஜரீகம், சிங்காசனத்துல இருக்கக்கூடிய வேலை மாத்திரம் அப்படிங்கறத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜ்யத்துல உலக ஜனங்களை அங்க வழி நடத்துற வேலை. தேவன்கிட்ட இந்த உலக ஜனங்களுடைய பலவீனங்களுக்காக பரிந்து பேசுற வேலை. சோ இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு ராஜ்யத்துல நாம செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படின்னா இந்த வேலைகளை நாம செய்யறதுக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான குணலட்சணம், ஒரு 2 குணலட்சணம் இந்த வேலைகளுக்கு நமக்கு தேவைப்படுது. எப்படி அப்படின்னா, இந்த பாடத்துல இத குறிச்சு சகோதரர் ரொம்ப அழகா அங்க டீல் பண்ணியிருக்கார். பாருங்க, இதுல முதல்ல தேவையான குணலட்சணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் வழி நடத்துவதற்கு நமக்கு தேவையான குணலட்சணம் இந்த உலகத்தின் மீதான ஒரு அனுதாப அன்பு இருக்கணும். ராஜ்யத்துல வழி நடத்துறதுக்கு இப்பவே நமக்கு இந்த குணலட்சணங்கள் இருக்கணும். அப்படின்னா அந்த உலகத்தின் மீதான ஒரு அனுதாப அன்பு அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாருங்க, மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருந்த அன்பை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த ஒரு அன்பு எப்படி வந்தது அப்படின்னா, ஏதோ திடீர்னு வந்த அன்பு அல்ல அப்படின்னு சகோதரர் சொல்றார். அப்படின்னா இந்த அன்பு எப்ப இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ மோசே பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இவர் அங்க வந்து இந்த ஜனங்களை தொடர்ந்து நடத்தும் போது, தேவனுடைய சார்பா நடத்தும் போது இவர்களுடைய பலவீனங்கள் இது எல்லாமே பார்த்து அதற்காக தேவன்கிட்ட மன்றாடி இயற்கையாவே முன்னாடியே இந்த ஒரு அன்பு அவருக்குள்ள அது ஊற்று எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சகோதரர் சொல்றார். இப்ப நம்ம அப்படித்தான். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு நம்ம உலகத்துலதான் இருக்கோம். இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரித்து எடுத்திருக்கார், பட் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கும். இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலக ஜனங்களுடைய இந்த ஒரு பலவீனங்கள், அவர்களுடைய தப்பிதங்களை எல்லாம் பார்த்து இயல்பா அவர்கள் மீது நமக்கு ஒரு அனுதாபம். ஏன்னா நம்மள வெளிச்சத்தில் இருக்கோம், அவர்கள் அதாவது ஒரு குருட்டாட்டத்துல இருக்காங்க. அப்போ மரணம் அப்படிங்கிற விஷயத்துல அவர்கள் அறியாமையில அங்க இருக்காங்க. அப்போ இயல்பாவே நமக்கு அவர்கள் மீது அந்த ஒரு அனுதாபம் அங்க நமக்கு இருக்கணும். பாருங்க, இந்த ஒரு அனுதாபம் மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த ஜனங்கள் மோசையினுடைய சொல் கேட்டவர்கள் நடக்கவே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் முரட்டாட்டம் தான் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு முறை மோசே மீது கல் எடுத்துட்டு அங்க ரெடியா நிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மோசே இந்த ஜனங்களுக்காக அங்க தேவனுடைய நீதி இவர்களை பட்சித்து போட்டு விடாதபடி இந்த ஜனங்களுக்காக அங்க மன்றாடி தன்னுடைய உயிரை பணைய வச்சுட்டு அங்க முன்னாடி அங்க நிக்கிறார். இப்போ கவனிக்கலாம், இப்போ இந்த வேலை இதே மாதிரியான மோசே செஞ்ச அதே மாதிரியான வேலை தான் இப்ப கிறிஸ்துவும் சபையும் அங்க ராஜ்யத்துல செய்ய. இதே வேலைய இப்போ இங்க திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம இந்த வேலைய ராஜ்யத்துல செய்ய வேண்டிய வேலைய இப்போ இங்கேயே செய்யணும். எப்படி அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப தேவனுடைய நீதி நியாயங்களை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய வேலை. பாருங்க, சத்தியத்தை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு அசத்தியத்துல ஒரு குருட்டாட்டத்துல இருக்காங்க. இப்ப நாம வெளிச்சத்துல இருக்கோம். பட் இருந்தாலும் அவர்கள் மீது நாம ஒரு அனுதாப அன்புல அவர்களுக்கு நாம் அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய வேலை, தேவனுடைய நீதி நியாயங்களை இப்ப அவர்களுக்கு அறிவித்து அவர்களுடைய குருட்டாட்டத்திலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு வேலை. சரி, இப்ப வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே வரும்போது இப்ப நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்களானா? அங்க மாட்டாங்க. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரிதான் முரட்டாட்டம் பண்ணுவாங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க. அங்க மோசே கல் எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு நின்ன மாதிரி இப்ப நம்மையும் தூற்றுவார்கள். உலக ஜனங்கள், பெயர் சபைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அது எல்லாத்தையுமே மோசே எப்படி பொறுமையோடு சகித்தாரோ அதே மாதிரி நாமும் சகித்து அவர்களுக்கு அந்த சத்தியத்தை அன்போடு அவர்களுக்கு
சொல்லக்கூடிய வேலையை செய்யணும். சொல்லி அடுத்த பாயிண்ட், அப்படி யாரெல்லாம் சத்தியத்துக்குள்ள வரார்களோ அவர்களை தொடர்ந்து கானானுக்கு வழி நடத்துற ஒரு வேலை. சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரர்களை, இப்ப சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் கல் எடுத்து அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், தூற்றக்கூடிய வேலைகள் எல்லாமே சபைகள்ல இருக்கும். அதையும் நாம் பொறுமையோடு சகித்து தொடர்ந்து அந்த சகோதரர்களுக்காக நாம் தேவனிடத்துல மன்றாடி, அங்க மோசே எப்படி மன்றாடி ஜெபிச்சார், தேவன்கிட்ட மன்றாடினார், பரிந்து பேசினார். அதே மாதிரி இப்ப நாம் நம்முடைய சகோதரர்கள் ஒருவேளை அவர்கள் பலவீனத்துல இருக்கும் போது நம்மை தூற்றினாலும் கல் எடுத்து அடித்தாலும் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரி இப்ப நாம அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா பாருங்க. நாம நிதானிச்சு பார்க்கலாம். சோ இந்த வேலைகள், ஏன்னா ராஜ்யத்துல இந்த வேலைகளை தான் நம்ம செய்ய போறோம். அதே வேலைய இப்ப திருச்சபையாக அழைக்கப்பட்ட நாம இப்ப சபைகள்ல இப்ப நாம செய்யறோமா? ஆனா கவனிச்சோம்னா சகோதரர்கள் பலவீனங்கள்ல இருக்கும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குறை சொல்றது. அந்த சகோதரரை குறிச்சு குறையாவே பேசிட்டு இருப்போம். அவர் பலவீனத்துல இருப்பார். ஒருவேளை அவருக்காக நாம மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் கிருபையா அதை அவருக்கு உணர்த்தலாம். ஆனா அதை நாம பண்ண மாட்டோம். அதற்கு பதிலா தொடர்ந்து இந்த பிரதர் இப்படித்தான், பிரதர் அப்படி, பிரதர் ஏதாவது சில சகோதரர்கள் பார்த்தோம்னா எப்பவுமே குறையாவே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லாம் அவங்க இயல்பாவே இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் சபைகள் எல்லாமே, அது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்படி குறையாவே பேசுறது. ஆண்டவர் கூட ஒரு முறை அங்க மத்தேயுல அங்க யூதர்கள் மத்தியில பேசும்போது சொல்லுவார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என்ன சொன்னாலும் குறை பேசக்கூடிய ஒரு வகுப்பார் அங்க யூதர்கள் மத்தியில இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு சபைகள்லயே அதே மாதிரிதான் குறை சொல்லக்கூடிய ஒரு வகுப்பார். சரி, இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த பாடத்துல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பின்னாடி நம்ம ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்காக அவர்களுடைய தப்பிதங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடக்கூடிய பிள்ளைகளா நாம இருக்கணும். அதே ஒரு குணலட்சணத்தை, அந்த ஒரு அன்பை இப்ப நாம சபைகள்ல அங்க காட்டணும். நம்மளுடைய சகோதரர்களுடைய பலவீனங்களுக்காக நாம் பரிதவிக்கிறோமா அல்லது அவர்களை தொடர்ந்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? யார் நம்முடைய சகோதரர்களுடைய அந்த தப்பிதங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடி அந்த ஒரு பலவீனங்களுக்காக தேவன்கிட்ட மன்றாடுறாங்களோ அவர்கள் திருச்சபையின் பிள்ளைகளா, ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசக்கூடிய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்களாக அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருப்பாங்க. சரி, இது முதல் குணலட்சணம், அந்த ஒரு உலக ஜனங்கள் மேல இருக்க வேண்டிய ஒரு அனுதாப அன்பு. அடுத்தது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு குணலட்சணம் பார்த்தோம்னா பாருங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ மோசேயினுடைய இன்னொரு சைடை நாம இப்ப பார்க்கலாம். இப்போ நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் கீழே பொன் கன்று குட்டிய அங்க வணங்கிட்டாங்க. இப்ப தேவ கோபம் அங்க மேல பற்றி எரியுது. தேவனுடைய நீதிக்கு முன்னாடி மோசே தன் உயிரையே பணயம் வச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்களை மன்றாடி அங்க காப்பாத்துறார். ஆனா எந்த மோசே தேவனிடத்திலிருந்து இந்த ஜனங்களை காப்பாத்தினாரோ அதே மோசே கிட்ட இருந்து, மோசையினுடைய கோபத்திலிருந்து இந்த ஜனங்களால அங்க தப்பிக்க முடியல. பாருங்க, நடந்த சம்பவத்தை நம்ம கவனிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பாருங்க, இப்ப மோசே அந்த ஜனங்கள் மேல மிகுந்த அன்பு வச்சிருந்தார், தேவன்கிட்ட மன்றாடினார். அதே நேரத்துல இப்ப அவர்கள் தவறு செய்யும் போது அங்க மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் தேவனுக்கு விரோதமா அங்க நடக்கும்போது எந்த மோசே அன்பு வச்சிருந்தாரோ அதே மோசே இந்த அக்கிரமத்துக்கு விரோதமாக இவருடைய கோபம் அங்க பற்றி எரியுது. சோ முதல் கேரக்டர் பார்த்தோம், அந்த அன்பு. அடுத்தது இரண்டாவது கேரக்டர் பார்த்தோம்னா அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. தவறுகள், தேவனுடைய நீதிக்கு விரோதமாக தவறுகள் நடக்கும்போது அது அங்க மோசே
வெறுக்கிறார். 2 விதமான குணலட்சணங்கள் இப்ப திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஏற்கனவே நம்ம பாடங்கள்ல நம்ம பார்த்தோம். பாருங்க, வசனத்துல நம்ம வாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அங்க சொல்றார். எபிரேயர் 1 அதிகாரம் 9. எபிரேயர் 1 9 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாருங்க, நீதியை விரும்பி அக்கிரமத்தை அங்க வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ 2 விதமான கேரக்டர். இப்ப அக்கிரமத்தை அங்க வெறுக்கணும். இப்ப அக்கிரமத்தை நாம வெறுக்கிறது அப்படின்னு நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப தேவன் பார்த்தோம்னா அவர் நீதி உள்ளவர், பரிபூர்ணமானவர். அவர் அக்கிரமத்தை வெறுத்தார்னா அது சரியா இருக்கும். இப்ப நாம நம்மளுடைய விஷயங்களை எடுத்துட்டோம்னா நம்ம அபூர்ணத்துல இருக்கோம், பரிபூர்ணம் இல்லை. அப்போ நாம் கோபப்பட்டால் அது சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி அங்க கேட்கலாம். பாருங்க, இப்ப உலக ஜனங்கள் அநேக தப்பிதங்கள் இன்னைக்கு உலகத்துல அங்க நடக்குது. அப்ப இந்த அக்கிரமத்தின் மீது நாம கோபம் கொள்றது அப்படின்னா நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 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 வசனம் சொல்றார், வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 26. எபேசியர் 4 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பாருங்க, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கு விரோதமாக இந்த சம்பவங்கள் உலகத்திலேயோ சபையிலோ நடக்கும்போது இப்போ அதற்கு விரோதமாக நமக்கு அந்த ஒரு கோபம் திருச்சபையின் பிள்ளைகள்கிட்ட இயல்பா அங்க இருக்கணும். அதே நேரத்துல அந்த ஒரு கோபம் பாவம் செய்யக்கூடிய நிலைமைக்குள்ள போகக்கூடாது. உதாரணத்துக்கு, உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் நடக்குது, நமக்கு நல்லா தெரியுது. இப்ப இந்த அக்கிரமத்தின் மீது நமக்கு ஒரு கோபம் அங்க இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அந்த அக்கிரமத்துக்கு விரோதமாக நாம போய் நாம் பாவம் செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அதாவது நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா பி ஆங்கிரி அண்ட் சின் நாட் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது கோபம் கொள்ளுங்க, பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு அந்த கோபம் நமக்கு இருக்கணும். ஆனால் அது நம்ம பாவம் செய்யக்கூடிய நிலைமைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உலகத்துல ஒரு பெரிய ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது, நல்லா நமக்கு தெரியுது. இது ரொம்ப ஒரு அநியாயமாச்சே அப்படின்னு நடக்குது. அதை நாம அந்த அநியாயத்திற்கு விரோதமா போராட போய் நாம் ஓட வேண்டிய ஓட்டத்திலிருந்து நம்ம டைவர்ட் ஆகி அங்க போய் நம்ம மாட்டிக்கூடாது. திருச்சபையின் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதன் மேலான ஒரு அக்கிரமம் நமக்கு இருக்கணும். ஆனால் அதே நேரத்துல நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை குறித்த ஒரு நாலேஜ் நமக்கு எப்பவுமே இருக்கணும். இது நம்ம இருந்தாலும் பிரதர் அங்க அநியாயம் நடக்குதே. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் தேவனுடைய பராமரிப்புல நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் மீதான அந்த விசுவாசத்துல நம்ம தொடர்ந்து நம்ம இருக்கலாம். ஸோ நமக்கு அநேக ஆறுதலான வசனங்கள் பைபிள்ல நமக்கு இருக்கு. உன்னை தொடுகிறவன் நீ கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். பட் நாம் ஓட வேண்டிய ஓட்டத்திலிருந்து நாம் எந்த சூழ்நிலையும் அங்க டைவர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு அக்கிரமத்தின் மீதான ஒரு கோபம் ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா கூட லோத்து அவருடைய அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா சோதோம் கொமோரா பட்டணம், அதுல பயங்கரமான ஒரு அருவருப்புகள் நிறைந்த விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப லோத் அங்க என்ன ரியாக்ட் பண்ணார் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2 அதிகாரம் 8. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாருங்க, இருதயத்தில் அங்க வாதிக்கப்பட்டார். பட் இருந்தாலும் அந்த தேவன் அந்த லோத்தை கைவிடல. அந்த அருவருப்புகள் நிமித்தம் அவர் இருதயத்துல வாதிக்கப்பட்டு இருந்த அக்கிரமத்தை அவர் வெறுத்துட்டு இருந்தார். ஆனா ஒன்னும் செய்ய முடியல. ஆனால் தேவன் அவர் லோத்தை அங்க ரட்சித்தார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இதே ஒரு பாடம் தான். சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணலட்சணம் அங்க அக்கிரமத்தை வெறுக்கணும். அதாவது அந்த இடத்துல கோபம் கொள்ளணும். அதே நேரத்துல பாவம் செய்து விடாம நாம கவனமாக இருக்கணும். சரி, இப்போ மோசே இந்த ஒரு சூழ்நிலையில அங்க என்ன பண்ணார் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க,
இப்ப மோசே அங்க மலையிலிருந்து கீழே வரார். வந்து இப்ப ஆரோன்ட்ட அங்க நடந்த விஷயங்களை அங்க விசாரிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் பாருங்க, இப்போ ஆரோன்ட்ட அங்க விசாரிக்கிறார். இப்ப விசாரிக்கும் போது இப்ப இங்க என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னா, இப்போ நடந்த சம்பவங்களை விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜனங்கள்ல ஒரு சிலர் அங்க மோசைய இகழ்ந்து பேசி இருக்கணும் அப்படின்னு அங்க சகோதரர் குறிப்பிடுறார். இப்ப மோசையை பார்க்கிறார். இன்னும் அவர்கள் அந்த தவறை ரியலைஸ் பண்ணாம இன்னும் மேலும் மோசமாயி அவர்கள் வந்து அங்க இகழ்ந்து பேசுறாங்க. இப்ப மோசே பார்க்கிறார், கொஞ்சம் ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப மேல மலையில தேவனுடைய கோபம் அங்க பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. தேவன் அழிக்கிறதுக்கு அங்க ரெடியா இருக்கிறார். இவர் மன்றாடி பேசிட்டு கீழே வந்திருக்கார். இப்போ இப்ப பாருங்க, இப்ப இவர்கள் இது இகழ்ந்து பேசணும்னு இப்போ மோசே நல்லா ரியலைஸ் பண்றார். இந்த குரூப்பை ஒருவேளை நாம அகற்றல அப்படின்னா இந்த ஒரு அக்கிரமம் அருவருப்பு இஸ்ரேல் ஜனங்க முழுக்க அங்க ஸ்ப்ரெட் ஆயிரும், பரவிரும் அப்படின்னு அங்க மோசே ரியலைஸ் பண்றார். நமக்கு வசனம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் புளித்தமா மொத்தமாவையும் அங்க புளிக்க பண்ணிடும். சோ அந்த ஒரு விஷயத்த மோசே ரியலைஸ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு 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 சேலஞ்ச் அங்க கொடுக்கிறார். வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றான். இப்ப பாருங்க, மோசே என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவங்க எல்லாம் வந்து இங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இப்ப மோசே ஒரு சேலஞ்ச் அங்க கொண்டு பண்றார். நல்லா கவனிக்கலாம். இந்த ஒரு சேலஞ்ச் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, எகிப்துல இப்ப தேவன் இந்த சேலஞ்ச் அங்க கொடுக்கல. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் அதே மாதிரி வரும் வழியில அங்க கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல சீனாய் மலையில வந்து இங்க இந்த ஒரு விஷயத்த கொடுக்கிறார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, மோசேயோ பொன் கன்றுக்குட்டியோ அல்ல. எந்த அடிப்படையில இந்த ஒரு பிரிவினை செப்பரேஷன் இங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம். இப்போ பிரச்சனை பார்த்தோம்னா மோசேயோ அல்லது பொன் கன்றுக்குட்டியா அப்படிங்கிறது இல்ல, கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிக்கிறீங்க, இதுதான் அங்க மோசே கொடுத்த ஒரு சேலஞ்ச். ஏன்னா இப்பதான் சீனாய் மலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப தேவனுடைய சொல்ல கேட்டு நாங்க நடப்போம்னு சொல்லி வாக்குறுதி அங்க உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. இப்போ சொல்லிட்டு மேல போறதுக்குள்ள இங்க கன்றுக்குட்டி செஞ்சுட்டாங்க. இப்ப மோசே கேட்கிறார், இப்ப கர்த்தருடைய பட்சத்துல நிற்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இப்ப மோசே அங்க கேட்கிறார். யார் கீழ்ப்படிஞ்சு வராங்க அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துலதான் இந்த ஒரு செப்பரேஷன் அங்க நடக்குது. பாருங்க, சகோதரர் ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இதே மாதிரி ஒரு செப்பரேஷன் ஒரு விஷயம் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த அடிப்படையில அப்படின்னா பாருங்க, அங்க இப்ப இந்த விஷயங்கள் குறிச்சு பார்க்கும்போது, அறுவடை அப்படிங்கிற விஷயத்த குறிச்சு பார்க்கும்போது, இப்ப எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது அங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தார். அதற்கப்புறம் அங்க கூட்டிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் நடக்குது அப்படின்னா நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நாமும் சத்தியத்துக்குள்ள வரும்போது அங்க உலக ஜனங்கள்ல இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறார். இப்ப பிரித்து எடுத்து இப்போ சத்தியத்துக்குள்ள கூட்டு வந்துட்டார். இப்போ நம்மளுடைய விசுவாச வீட்டுல இங்க சபையில இருக்கும். இப்போ இந்த இடத்துலதான் இதே மாதிரி ஒரு பிரிவினை சபைகள்ல அங்க நடக்கும் அப்படின்னு இந்த பாடத்துல சகோதரர் அருமையா அங்க குறிப்பிடுறார். எது அடிப்படையில அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய பட்சத்துல யார் நிக்கிறாங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. சோ இந்த ஒரு விஷயம்தான் கடைசி கால திருச்சபையில அங்க நடக்குமா பாருங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்டு யார் தான் கீழ்ப்படிஞ்சு வராங்க அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். பாருங்க, நமக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் எல்லாம். இப்போ இந்த ஒரு சேலஞ்சு அங்க மோசே கொடுத்த உடனே
யார் கர்த்தருடைய பட்சத்துக்கு வராங்க அப்படின்னா லேவி கோத்திரத்தார், அவங்க மாத்திரம் அங்க வராங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதர் சொல்றது அப்படின்னா லேவி கோத்திரம் மாத்திரம் தான் வந்தாங்க, வேற யாரும் வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இப்ப சொன்ன உடனே லேவி கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தாரை காட்டிலும் உடனடியா கீழ்ப்படிஞ்சு அங்க வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதரர் சொல்றாங்க. அப்படின்னா பாருங்க, இந்த லேவி கோத்திரத்தார் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையா அர்ப்பணித்த பரிசுத்தவான்களாகிய இப்ப நம்மள அங்க அடையாளமா அங்க லேவி கோத்திரத்தார் அங்க காட்டுறாங்க. சரி, இப்ப லேவி கோத்திரத்தார் அங்க உடனே வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப மோசேயினுடைய அந்த அழைப்பை கேட்டு இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுடைய சொந்த சகோதரர்கள் தவறு பண்ணின அந்த சொந்த சகோதரர்களுடைய ஃபெல்லோஷிப்பை உடனடியா அங்க கட் பண்ணிட்டு கர்த்தருடைய பட்சத்துக்கு அங்க வராங்க. பாருங்க, இப்ப சபைக்கும் அதே ஒரு விஷயம்தான். இப்ப நம்ம உலக ஜனங்கள்ல இருந்து நம்ம பிரிந்து வரும்போது நம்ம சத்தியத்துக்குள்ள வரோம், இங்க சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷமா வந்துருவோம். அது அவ்வளவு பாதிப்பை கொடுக்குமானா கொடுக்காது, வந்துடலாம். அதே மாதிரி சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொந்த வீட்டுல உறவினர்கள் இவங்க எல்லாருமே உலகத்துல இருப்பாங்க, ஒரு குருட்டாட்டத்துல இருப்பாங்க. இப்ப அவர்களிலிருந்து நாம பிரிஞ்சு வருவோம், அவர்களோடு நம்மளால இருக்க முடியாது. அப்ப அந்த ஒரு அவர்களுடைய விஷயங்கள்ல இருந்து நாம தனியா வரும்போது அதுவும் நமக்கு அவ்வளவு பாதிப்பு கொடுக்குமானா அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் சகோதரர்கள் மத்தியில் இதுதான் கடைசி காலத்துல நடக்கிற அந்த ஒரு செப்பரேஷன். சொந்த ஜனங்கள்ல இருந்து லேவி கோத்திரத்தார் எப்படி பிரிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இப்ப விசுவாச வீட்டுல நாம இருக்கோம், சொந்த சகோதரர்கள்ட்ட இருந்து ஒரு பிரிவினை அங்க கடைசி காலத்துல அங்க இருக்கும். கர்த்தருடைய பட்சத்துல யார் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரிவினை. இப்ப பாருங்க, லேவி கோத்திரத்தார் அங்க பிரிஞ்சு வராங்க. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப மோசே என்ன சொல்றாருன்னா, வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32 அதிகாரம் 27 வசனம். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன் தன் சகோதரனையும் தன் தன் அயலானையும் கொன்று போடணும், எல்லாத்தையும் அங்க வெட்ட சொல்றார் மோசே. பாருங்க, லேவி புத்திரர் உடனடியா கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன பண்றாங்களா, வசனம் வாசிக்கலாம். 28, 29 வசனங்கள். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். பாருங்க, இவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு தங்களுடைய சொந்த சகோதரர்கள் அங்க வெட்டுறாங்க. 3000 பேர் அங்க விழுந்து போறாங்க. சரி, இப்போ இதே விஷயம்தான் கடைசி கால திருச்சபைக்கு அங்க நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை பேஸ் பண்ணி தான் அங்க மத்தேயு 10 அதிகாரம் 34, 35 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு ஆண்டவர் அங்க சொல்றார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10 அதிகாரம் 34 வசனம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். பாருங்க, சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். பாருங்க, இப்ப கடைசி காலத்துல திருச்சபையின் பிள்ளைகள்கிட்ட இப்ப விசுவாச வீடாகிய நம்மளுடைய சபைக்குள்ளேயே இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த அடிப்படையில் அப்படின்னா, நம்மளுடைய சுய நோக்கத்துக்காக பிரிஞ்சு போறது, அதை குறிச்செல்லாம் பேசல. கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் நிற்கிறார்கள், அவங்கதான் தேவனுடைய பட்சத்துல அங்க நிற்கிறவர்கள். ஸோ இவர்கள் அந்த தவறான அந்த ஃபெல்லோஷிப்பை கட் பண்ணிட்டு இந்த ஒரு பிரிவினைக்குள்ள அங்க தேவனுடைய பட்சத்துக்கு அங்க வருவாங்க. ஆனால் என்ன நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம்னா, பிரதர் அங்க பின்னாடி அழகா சொல்றார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யார் கர்த்தரை தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு தேவனுடைய பட்சத்துல நிக்கிறாங்களோ அவருடைய வார்த்தைகளுக்காக, அவங்களுக்கு தான் இந்த ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் அங்க சங்கீதம் 91 சங்கீதத்துல அங்க தேவன் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு தெரியும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது யாருக்கு பொருந்ததுன்னா, யார் கர்த்தருடைய பட்சத்தில் அங்க நிற்கிறாங்களோ. பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. சோ லேவி கோத்திரம்
அங்க தேவனுடைய பட்சத்துல அவங்க நிக்கிறாங்க. சொந்த சகோதரர்கள் பண்ண அந்த உச்சகட்ட தவறுல இருந்து இவர்கள் அங்க செப்பரேட் ஆகி தேவனுடைய பட்சத்துல வந்து அங்க நிக்கிறாங்க. சரி, இப்ப 3000 பேர் அங்க விழுந்துடுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது இந்த மோசேயினுடைய கேரக்டர்னுடைய உச்சகட்டத்தை நாம இப்ப பார்க்கலாம். இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அங்க வெட்டிடுறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இப்ப மோசே திரும்ப அங்க மலைக்கு போறார். போய் இப்ப பாருங்க, திரும்பவும் இந்த ஜனங்களுக்காக அங்க போராடுறாரு. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். பாருங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏதாச்சும் பாவ நிவர்த்தி இருக்கா, நான் தேவன்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப தேவன்கிட்ட திரும்ப அங்க மலைக்கு போறார். பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 31ஆம் வசனம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளீர்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தக சுருளில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, இந்த மனுஷன் என்ன மாதிரியான ஒரு மனுஷனா இருக்காருன்னு இந்த ஜனங்களுக்காக ஃபர்ஸ்ட் போய் தேவன்கிட்ட ஞானமா பரிந்து பேசுறார். எகிப்தியர் அங்க பேசுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறார். தேவனிடத்திலே ஞானமா பேசி அங்க இந்த ஜனங்கள் உடனே அழிஞ்சு போகாம தப்புவிக்கிறார். கீழே வரார். தேவனுடைய நீதிக்கு முன்பாக அந்த அக்கிரமத்தை வெறுத்து அங்க ஒரு பெரிய இந்த ஜனங்கள் மீது பயங்கரமான ஒரு கோபத்துக்குள்ள போறார். அங்க விஷயங்கள் நடந்தோடனே திரும்ப மலைக்கு மேல வந்து இந்த ஜனங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, நீங்க மன்னிச்சுன்னா மன்னிச்சிருங்க, இல்லைன்னா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்னோட பேரை நீங்க கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லி அந்த தேவன்கிட்ட உச்சகட்டமா அங்க பேசுறாரு. பாருங்க, என்ன மாதிரியான மனுஷன். பிரதர் ரொம்ப அருமையா சொல்றார். இந்த மகா பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனை பத்தி வார்த்தைகளால் அங்க சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, இந்த இந்த அதாவது முற்பிதாக்கள் எல்லாமே இப்ப நம்ம முன்னாடி அங்க நிக்கிறாங்க. இப்ப நாம திருச்சபையின் பிள்ளைகள் இவங்க எல்லாமே நமக்கு ரோல் மாடலா நிக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய அந்த கேரக்டருக்கு முன்னாடி நம்மளை கிட்ட வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அங்க எழுப்புறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க எல்லாமே நாம எப்படி நம்மளுடைய கோர்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இந்த ஒரு குணலட்சணங்கள் இன்னைக்கு நமக்குள்ள எந்த அளவுக்கு நமக்கு நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறோம், இதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லுது. 2 விதமான விஷயம். ஒண்ணு, அன்பு. உலக ஜனங்கள் மீது அந்த அன்பு அவர்கள் சத்தியத்துக்குள்ள கொண்டு வரோம். சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகோதரர்களை அதே அன்பை காட்டி சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்த அன்பை காட்டி அவர்களை கானானுக்கு கூட்டிட்டு போற ஒரு விஷயம். அடுத்தது, அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய அந்த விஷயம். தேவனுடைய நீதி நியாயங்கள் கற்பனை பிரமாணங்களுக்கு விரோதமா அக்கிரமங்கள் நடக்கும்போது அது நம்மளுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை நமக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இப்ப தேவனுடைய நீதி நியாயங்களின்படி உலக ஜனங்களை பின்னாடி வழிநடத்த போறதே திருச்சபையின் பிள்ளைகள் தான். சோ அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ இந்த 2 விதமான குணலட்சணங்கள் இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சோ யார் இந்த மாதிரியான குணலட்சணங்களை அங்க வெளிப்படுத்துறாங்களோ, மோசேயினுடைய ஆவி அதே அளவுக்கு அன்பு, இரக்கம், எந்த அளவுக்கு அவர் சுயத்தை வெறுத்தார். மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜனங்களை அழிச்சிட்டு உன்னோட சந்ததி மூலமா நான் கொண்டு வரேன்னு சொல்லும் போது அவர் பதறின அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. நாம எந்த அளவுக்கு நம்ம சுயத்தை வெறுத்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இந்த மாதிரியான குணலட்சணங்களை நாம வளர்த்துக்கிட்டோம்னா நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து அவருடைய திருச்சபையாக ஒரு நிலையிலே நாம் கிட்டி சேரலாம். சரி, இப்ப இந்த ஒரு பாகம் 9ஆம் பாகம் இதோட அங்க நிறைவுக்கு வருது. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, இப்ப தேவன் இப்ப மோசே மன்றாடுறா, என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லும் போது தேவன் வந்து கடைசியா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, பாருங்க வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32, 33ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய்
நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். பாருங்க, இப்போ மனுஷார் இப்ப மோசேயினுடைய அந்த பரிந்து பேசுதலை கேட்டு தேவன் அங்க கிருபை பாராட்டிட்டார். இந்த ஜனங்களை அங்க தப்புவிக்கிறார் மோசே. பட் இருந்தாலும் இப்போ அதற்கு இப்ப தேவன்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாலும் இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இனி நான் உங்களை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் தூதனானவர் முன்னே செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடையாளமா ஒரு விஷயத்த மோசேவை அங்க செய்ய சொல்லுவார். மோசே அங்க பண்ணுவார் பின்னாடி. அது என்ன விஷயம், என்ன அதனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.